வாரிசுக்குரிய என் ஒரே பேரன் ராஜா என்கிற ராஜாராமன் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால் அவன் என் பங்களாவின் அவுட் ஹவுஸில் வசித்து வரும் அருணாச்சலத்தின் மகள் ராதாவை கல்யாணம் செய்து கொண்டு மேற்கொண்டு படிக்க வேண்டாம். அதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்தை அனுபவிக்கலாம், இல்லாட்டி போனா எனக்கு எந்த உரிமை கிடையாதுன்னு எழுதியிருக்கு. அப்படிதானே? யுவர் ரைட் மிஸ்டர் ராஜா. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த சொத்து. அப்படி நீங்க சம்மதிக்கல, முழு ஆஸ்திக்கு ராதா தான் வாரிசு. அதை அவ இஷ்டப்படி அனுபவிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் பிரகாரம் நிச்சயமா நான் நடக்க மாட்டேன். யூ கேன் கோ. இந்தாங்க பில். ராஜா, காஃபி. நீ பக்கத்துல இருந்து உன் இஷ்டப்படி எழுத வச்சு தாத்தாவோட உயிர் உயில நான் எழுதி வச்சேனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? உயிரை படிச்சு பாரு. சொந்த பேரன் மேல நம்பிக்கை இல்லாம தாத்தா எல்லா சொத்துக்களையும் ஒன்றல் எழுதி வச்சிருக்க. என்னது? சபாஷ். உன்னுடைய அப்பாவி பார்வை ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனா இதுக்கெல்லாம் தாத்தா மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன். எங்க மேல நீ ஏன் இவ்வளவு பாசம் காட்டின? இப்பதான் புரியுது. உனக்கு பாசம் எல்லாம் எங்க மேல கிடையாது, எங்க ஆட்சி மேல. ராஜா, ராமாயண காலத்தோட கைகை கேரக்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். முடியல. அது வேற ரூபத்துல எங்க வீட்டுல கண்டினியூ ஆகுது. அவ 3 வாரம் தான் கேட்டா. நீ 300 விதமா என்ன பத்தி தாத்தா கிட்ட சொல்லி அவருடைய மனசையே மாத்திட்டே. அழகா பிளான் பண்ணி டிக்கெட் வாங்காமே லாட்டரி அடிச்சிட்டு. அவர் உயிரில் எழுதியிருக்கிறாரே உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி, அது மட்டும் நடக்காது. சொத்து போயிடுமோன்னு பயந்து உனக்கு நான் சரணாகதி அடைஞ்சிருவேன் நீயோ தாத்தாவோ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது அப்சல்யூட்லி ராங். இந்த துப்பு கட்ட காசுக்கு ஆசைப்படுறதை விட என் தொழிலை வச்சு சம்பாதிச்சு ஓஹோன்னு வாழ்வேன். எனக்கு இஷ்டப்பட்ட எவனோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படியோ இருப்பேன். பணம் என்ன பெரிய பணம்? பணம் எனக்கு நத்தை. சுயமரியாதை இருக்கே, அதான் எவ்வளத்தை. இந்தாங்க உயில். முறை பிரகாரம் உங்க சொத்தை உங்க பேருக்கே மாத்தி எழுதிட்டேன். இது விதி இல்ல, வில். எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். புரிஞ்சுதா? அது வார்த்தை வாங்கி கட்டிக்கிட்டாதான் நாணயமே வரும்போது இருக்கு இல்ல? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த வில் எழுதினதோ அதனோட விவரமோ எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. உங்களையோ உங்க பணத்தையோ நான் அடையணும்னு நினைச்சிருந்தா அது என்னைக்கோ செஞ்சிருப்பேன். அதுக்கு வீல் தேவையில்லை. நான் உங்க கூட தனியா பழகிற நேரத்துல கண்ணியத்தை மறந்து மான மரியாதையை விட்டு கொடுத்து உங்களை என் ஆசைக்கு ஆளாக்கி உங்க சொத்தை எல்லாம் நீங்களே என் பேருக்கு எழுதும்படியா நான் செய்ய வச்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையான அன்பு, பாசம். இதுதான் பதிலுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் அதுதான். ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் நான் என்னைக்குமே விரும்பினது கிடையாது. பணம் என்ன பெரிய பணம்? அது நத்திங். சுயமரியாதை இருக்க, அதுதான் எனக்கும் எவ்ரிதிங். தாத்தா உயிரில எழுதிட்டாருங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. எனக்கு பிடிச்சவரை, என் மேல பிரியமுள்ள ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்தாங்க உங்க சாவி. இவ்வளவு நாள் எங்களுக்கு சோறு போட்டதுக்கும் வாழ வச்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு துளசி செடியை கொண்டு வாங்க, குரோட்டன்ஸை கொண்டு வந்து இந்த குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க. இது என்னோட ஆர்டர் இல்ல, தாத்தாவுடைய ஆசை.
என்னுடைய விருப்பம். பக்கத்துல வை. இந்த டேக்ஸா வை. வச்சிட்டியா? இந்த பக்கத்துல வை. இந்த ஓரமா வை. இந்த இது வை. வச்சு கட்டு. ஜம்பா போட்டு கட்டு. கட்டு கட்டு கட்டு. இந்த ஓரமா வை. இந்த இது வை. வச்சு கட்டு. ஜம்பா போட்டு கட்டு. நாங்க ஊருக்கு புறப்படுறோம் தம்பி. ஊருக்கா? ஆமா தம்பி. நிழலுக்கு ஒதுங்குறவங்க மரத்துக்கு சொந்தக்காரங்க ஆயிட முடியுங்களா? எனக்கும் வர வர உடம்புக்கு முடியல. என் பொண்ணு ஒருத்தன்ட்ட ஒப்படைச்சிட்டா என் பொறுப்பும் தீர்ந்துடும். பெரியாவும் நீங்கள் இவ்வளவு காலமா எங்களை சொந்தக்காரங்களா பாவிச்சு கௌரவம் கொடுத்தது நாங்க உங்களுக்கு என்னைக்கு கடமைப்பட்டிருக்கோம். நீங்க செஞ்ச உதவியை உயிரோடு வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். இனிமே சின்னையாவை கவனிக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல. நீதான் அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். போயிட்டு வரேன் வேலையா. பாத்தியாரையா, நீங்க போக கூடாது. உங்களை நான் போக விட மாட்டேன். இவர் யாரப்ப நம்மள போக வேண்டாம் சொல்றதுக்கு? இவங்க வீட்டு சொத்துல எதையும் எடுத்துட்டு போல. வேணும்னா பாத்து சொல்லுங்க. சொத்தையே போகுது, எதையும் எடுத்துட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? சரி சரி, இறங்க கீழே. முடியாது. என்ன போக வேண்டாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னையா யாருன்னு கேட்க? அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். மறுபடி பேசுறேன். இவ்வளவு நாள் ஒன்னா பழகுனது எல்லாம் மறந்துட்டு ஏதோ சத்திரத்தில் தங்குற மாதிரி முந்தாடிய உதவி விட்டுட்டு போறிய. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம, ஐ மீன் பாசம் இல்லாம நீ போயிடுவேன். போ பார்க்கலாம், போ பார்க்கலாம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா போகாம இருப்பாங்களா? என்ன அல்ப சிற்ப வார்த்தையா? நெருப்பள்ளி கொட்டின மாதிரி என்னென்ன பழி, என்னென்ன பேசு. நீங்க அப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடாதுதான். என் மனசாலையா பேசுறேன். ஏதோ ஆத்திரத்துல பேசணும்னு தோணிச்சு. பேசுறீங்க. பெரிய திலக்கில் அது விளையாட்டு. நெருப்பால சுட்டா அது விளையாட்டா? இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியா? வாங்க அப்பா போவோம். போறியா? தான் பெத்த மகளை விட உன்னை மேல வளர்த்தாரே எங்க தாத்தா. அவருக்கு நான் கொள்ளி வைக்கல, அவருடைய ஆத்மாவுக்கு நீதான் கொள்ளி வைக்கிற. சட்ட பிரகாரம் நீ என் மனைவின்னு உயிர் எழுதி வச்சாரே, அந்த தெய்வத்தை மறந்துட்டு நீ போறதா இருந்தா தாராளமா. ஏதோ ஆயுதவரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ எக்கேடாவது கேட்டு போனா போய் தான் தீர்வேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? படகுக்காரன் இருந்தாதான் படகு கரை சேருமா? தானா முயற்சி பண்ணட்டும். கரை சேரதா இருந்தா சேரட்டும், இல்லைன்னா எல்லாமே மூழ்கி நாசமா. ராஜா, எனக்கு இருக்கிற வீம்பு குணத்துல நான் போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. ராஜா, நான் நீ இனிமே திருமதி ராஜா.